எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மீண்டும் சேர்ந்து எல்லாரும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, நீர் எங்களோடு பேசும். உன்னதத்தின் சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஜனத்தோடு நீர் பேசும். ஏற்ற வார்த்தைகள் இந்த பலிபீடத்திலிருந்து வருவதாக. ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக, சத்தியங்களை அறிவார்களாக. ஹல்லேலூயா. அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. ஏக்கத்தோடு தாகத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய வார்த்தையினால் திருப்தியாக்கி அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களிலும் உன்னதங்களிலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் ஊற்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆசீர்வாதத்திற்காக நாம் என்ன பிரயாசங்களை எடுத்தாலும் இயேசு ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் இந்த ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு மனுஷன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். இயேசுவுக்குள் அனைத்து ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இயேசு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதத்திற்கான ஒரே வழி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே தான் யாக்கோபு அன்று இரவிலே அவரோடு போராடி மேற்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு அவசியம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இந்த காலை நேரத்தில் நாம் உணர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும். உலகத்தில் பலவிதமான நிலைகளிலே மக்கள் ஆசீர்வாதத்திற்காக ஓடுகிறார்கள். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எந்த ஒரு புண்ணிய யாத்திரைகளையும் நீங்கள் செய்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நடபயணங்களின் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எதையோ ஒன்றை பலி செலுத்துவதின் நிமித்தமோ கிரயம் செலுத்துவதினால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. கிறிஸ்துவை, இயேசுவை ஒரு மனுஷன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் மனிதர்கள் இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறார். நமக்கு உன்னதங்களின் ஆசீர்வாதம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது யாக்கோபின் கடைசி நாட்களில் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம், ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் ஒன்று போல ஆசீர்வாதம் கிடைக்கல. அது பழைய ஏற்பாடு. ஒரு சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை ஒருவருக்கு, அடுத்த குறிப்பிட்ட ஆசீர்வாதம் இன்னொருவருக்கு. அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் கிடைத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்தின் சிறப்பு என்னவென்றால், சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? பாரபட்சமே இல்லை, வேற்றுமையே இல்லை. இயேசுவுக்குள் வருகிற அத்தனை பேருக்கும் ஏதோ பழைய ஏற்பாடு போல ஒரு சில ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி கொடுக்கிறவர் அல்ல, சகல ஆசீர்வாதங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சகல ஆசீர்வாதங்கள். ஏன் நீங்க சொல்லணும்னா, சொல்லும் போதே கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். கேட்கும் போது
ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ளே போய் கிரியை செய்யும். திரும்ப சொல்லும்போது அது ஜீவனை நமக்குள் கொண்டு வரும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே சகல ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற செய்தி அதுதான், புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இராதபடி. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிலிப்பியர் 4:19. என் தேவன், சேர்ந்து வாசிப்போம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே, உன்னதங்களிலே. எபேசியரில் வாசிக்கும் போது உன்னதங்களின் சகல ஆசீர்வாதம். பிலிப்பியருக்கு வரும்போது மகிமையின் ஆசீர்வாதம். உன்னதங்களிலே இருக்கிற ஆசீர்வாதம், மகிமையிலே இருக்கிற ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவுக்குள். இது எல்லாமே எங்க இருக்கிறது? அங்கே எபேசியரில் கிறிஸ்துவுக்குள், இங்கே பிலிப்பியரில் கிறிஸ்து இயேசுவுக்குள். இயேசுவை விட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த முயற்சியை எடுத்தாலும் எல்லாம் வீணாய் போய்விடும். இயேசு இல்லாமல் நீங்கள் ஓடினால் களைத்து போவீர்கள். இயேசுவை விட்டுவிட்டு நீங்கள் தனியாக சென்று பாருங்கள். உங்கள் மனசு விரும்புகிறபடி, உங்கள் யோசனைகளின்படி நீங்கள் நடந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது. இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் பயம் இருக்காது. ஆசீர்வாதத்தை நிறைவாய் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகிமையிலே நிறைவாக்குவார். எந்த குறைவு இருந்தாலும் சகல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை இன்றைக்கு நாம் பற்றி கொள்ள வேண்டும். குறைவை எல்லாம் அப்படின்னா எல்லாத்தையும், உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற சகல குறைவுகள், என்னென்ன காரியங்களில் குறைவுபட்டிருக்கிறீங்க எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். முதல் குறிப்பு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல் ஆசீர்வாதம் என்ன? முழு மனுக்குலத்திற்கும் நற்செய்தி. இந்த நற்செய்தியை கேள்விப்பட்டுதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்காவிட்டால் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லை என்றால் ஆசீர்வாதம் இல்லை. நற்செய்தி, நல்ல செய்தி. இயேசு பிறந்திருக்கிறார் என்பது இந்த உலகத்திற்கு நற்செய்தி, முழு மனுக்குலத்திற்கும் நற்செய்தி. எல்லா ஜனம் அப்படின்னா எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், எல்லாருக்கும் இந்த நற்செய்தி போகணும். இந்த நற்செய்தியில் ஒரு சிறப்பம்சம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. இந்த சுவிசேஷத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் சந்தோஷத்தை அனுபவிக்க நூதனமான முறைகளை தேடுகிறாங்க. இரவுல சந்தோஷத்தை அனுபவிக்க பாவத்துக்கு நேராய் ஓடுகிறார்கள். இப்படியெல்லாம் வாழ்கிற இந்த உலகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை இந்த சுவிசேஷம் மனிதனுக்கு கொடுக்கிறது. மிகுந்த சந்தோஷத்தை ஒரு குடும்பத்துக்கு இந்த சுவிசேஷம் கொண்டு வருகிறது. அலைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு நடுவிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தின் செய்தி என்ன தெரியுமா? இந்த சுவிசேஷம் மாத்திரமே. கரங்களை சச்சி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். துக்கத்தின் மிகுதியிலே, உபத்திரவத்தின் நடுவிலே, நெருக்கத்தின் நடுவிலே வாழ்வதை விட சாவது மேல் என்று சாவை விரும்பி வாழ்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? அவனுக்காக ஒரு தெய்வம்
உயிரோடு இருக்கிறார். அவனுக்காகவே ஒரு தெய்வம் இந்த பூமியிலே பிறந்தார். அவர் ஜீவனை கொடுத்தார், உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். இந்த உலகத்திற்கு இதுதான் ஒரு பெரிய நற்செய்தி. இதைவிட இந்த உலகத்திற்கு ஒரு சந்தோஷமான செய்தி எதுவுமே இல்லை. இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார். ஏன்? நம்மை மீட்டெடுக்க. இதைவிட இந்த உலகத்தில் சந்தோஷமான செய்தி வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. அங்கு சொல்லப்பட்டிருக்க அடுத்த வசனத்தில், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு, இந்த வார்த்தை முக்கியம். யாருக்கு பிறந்திருக்கிறார்னா நமக்காகத்தான். நமக்கு பிறந்திருக்கிறார். இந்த மனுக்குலத்துக்காக பிறந்திருக்கிறார். ஏதோ ஒரு தேசத்துக்காக பிறக்கல. இந்த ஆசியா கண்டத்தில் பிறந்தார். ஸ்தோத்திரம். அவர் வெளிநாட்டில் உள்ள தெய்வம் அல்ல, முழு மனுக்குலத்திற்கும் அவர் பொதுவான தேவன். அத்தனை பேருக்கும் இயேசு தேவை. புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள்ல முதல்ல என்னன்னா நற்செய்தி, சுவிசேஷம். முழு மனுக்குலத்திற்கும் இது செல்ல வேண்டும். சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். கொலோசியர் 1:23. கொலோசையர் 1:23. அந்த சுவிசேஷம் சேர்ந்து வாசிப்போம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. எந்த சுவிசேஷம்? இயேசுவின் சுவிசேஷம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய அந்த சுவிசேஷம் வானத்துக்கு கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. 2023 ஆண்டுகளாக சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் வானத்தின் கீழ் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். எதற்கு ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார்? சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. எதற்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? சகல ஜனங்களுக்கும் நீங்கள் இயேசுவை அறிவிப்பதற்காக. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். நற்செய்தி என்பது அது ஏதோ ஒரு ஆவிக்குரிய விஷயம்னு கடந்து போயிடாதீங்க. அதில் தான் சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஒரு சுவிசேஷம் ஒரு மனுஷனுடைய கட்டுகளை உடைக்கிறது. காலங்காலமா பிசாசு சிலரை கட்டி வச்சிருக்கிறான், அரண் போட்டு வச்சிருக்கிறான். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் வர முடியல. மந்திரவாதிட்ட போனா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இன்னும் பிரச்சனை பெருசாயிரும். பிசாசிட்ட போகும்போது என்ன நடக்கும்னா ஒரு தற்காலிக விடுதலை தான் இருக்கும். தற்காலிகமா சில நேரம் அது கூட அதிகமாயிரும். ஆனால் நிரந்தர தீர்வு இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. நிரந்தர தீர்வுக்காக ஓடணும். சிலர் தற்காலிகமாக கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு டைம் கிடைச்சா போதும். அப்படி யோசிக்காதீங்க. நிரந்தர தீர்வை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். முற்பிதாக்களின் சாபங்கள், காலங்காலமாக செய்து வந்த வழிபாட்டு முறைகளால் வந்த சாபங்கள், இதையெல்லாம் சுவிசேஷம் உடைக்கிறது. சாப கட்டுகளை உடைப்பது சுவிசேஷம். காலங்காலமா செய்து வந்த விக்கிரக ஆராதனை நிமித்தமாய் வந்த கட்டுகள், இது போராடும் குடும்பத்துக்குள்ள. இதை உடைக்கிறது என்னன்னா கர்த்தருடைய சுவிசேஷம். எத்தனையோ குடும்பங்கள் மரிக்க வேண்டிய தருவாயில சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரணத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு அடி தூரத்தில் வாழ்ந்த சில குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு தப்பி பிழைத்து ஆண்டவருக்குள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கான காரணம் என்ன? சுவிசேஷம் அவர்களை விடுவித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தினால் இந்த உலகத்தையே மாற்ற முடியும். இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்ன? சுவிசேஷம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். ஒருவருக்காயில சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்க சில நாட்கள் அறிவிக்காம விட்டீங்கன்னா அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அதுவே நம்ம வாழ்க்கையா மாறிடும். சுவிசேஷம் அறிவிக்க தெரியாதியா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர் அப்படின்னா
நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம், இயேசுவை நம்புங்க. என்ன ஆசீர்வதித்த இயேசு, என்ன வாழ வைத்த இயேசு உங்களையும் வாழ வைப்பார். வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, வண்ணார்பேட்டையில் சிமர்னா ஏஜி திருச்சபைக்கு வாங்க, வந்து ஆராதிங்க, வசனத்தை கேளுங்க, விடுதலை வரும். இவ்வளவுதான். இதை சொன்னால் போதும், கர்த்தர் மிச்சத்தை பார்த்துக்கிடுவார். வேறு பெருசாக உங்களுக்கு பைபிள்லேருந்து நீங்கள் நிறைய பேசணும்னு அவசியமே இல்லை. இந்த வார்த்தையை எளிதாக எல்லாருமே சொல்லிடலாம். சுவிசேஷம் எந்த மனுஷனுடைய கட்டுகளையும் உடைக்கும். எந்த மனுஷனுடைய கட்டுகளையும் சுவிசேஷம் உடைக்கும். எந்த மனுஷனாலும் முடியாததை கர்த்தருடைய சுவிசேஷம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம நல்ல வாயை திறக்கணும், நல்லா பேசி பழகணும். யாரோட பிரயாணம் பண்ணாலும் பக்கத்தில் பேசுங்க. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, சுவிசேஷத்தை சொல்வதற்காக. நீங்கள் எவ்வளோ அமைதியான ஆளாக இருந்தாலும் சுவிசேஷத்தை கட்டாயம் சொல்லியே ஆகணும். ஆமென். ஸ்தோத்திரம். இது நம்மேல் விழுந்த கடமை. இது நம்மேல் விழுந்த கடமை. இயேசுவின் நாமத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. நீங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். அதை விசுவாசித்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். என்னென்ன கஷ்டத்தில் பாரத்தில் மனிதர்கள் வாழ்கிறாங்களோ அதை நம்முடைய பாரமாக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு மனதுருகி அவர்களுக்கு பிரசங்கித்தார். மனதுருகி அவர் வியாதிகளை சுஸ்தமாக்கினார். அந்த ஃபீலிங்ஸை நம்மளும் ஏற்றுக்கொள்ள, அந்த ஒரு ஃபீல் இருக்கணும். அவங்க கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக உணர்கிற அனுபவம். இயேசு கண்ணீர் விட்டார்ல, சிலர் கஷ்டத்தை சொல்லும்போது நமக்கே கண்ணீர் வருது. சில இடங்களில் ஜெபம் பண்ணால் தன்னால் கண்ணீர் வந்துடுது. அந்த குடும்பம் படுற கஷ்டம், அந்த குடும்பத்தில் எவ்வளவோ நெருக்கடிகள், இதெல்லாம் அவங்க சொல்ல சொல்ல நமக்கு ஜெபம் பண்ணும்போது கண்ணீராக வருது. உண்மையான அந்த ஃபீல் நமக்குள்ளே வரணும். அதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷ பாரம் உங்களுக்கு இருந்தால் கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசுவின் நாமம் அவ்வளவு பெரியது. இந்த நாமத்தை வச்சுட்டு நம்ம இப்படி உட்காரவே கூடாது. இந்த நாமத்தினால பிசாசுகள் ஓடுகிறது, வியாதிகள் சுகமாகிறது. இந்த நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கு. இயேசுங்கிறவரை மட்டும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா மீதமுள்ளதை அவர் பார்த்து கொள்வார். இந்த நாமத்தை சொல்லுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் போது, பாவங்களை அறிக்கை செய்யும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வரும்போது, அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார். எவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். தண்ணீரை மேலே மழை பெய்கிறதே, அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது? கார் மேகத்தில் கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த பாரத்தினால மேகம் கிளியலை. யோபு 25:8, 26:8, மன்னிக்கவும் 26:8, யோபுவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே, இந்த சுவிசேஷத்திற்கு நடுநாயகனாய் இருக்கிற இயேசு எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது, நம்முடைய தெய்வம் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்படி என்றால் தான் நீங்கள் அவரை விசுவாசித்து அவர் வழியிலே நடக்க முடியும். எல்லாம் தன்னால் இயங்குகிறதா? ஒருவர் அதை கட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மழை பெய்யணும்னா பெய்யும், மழை நிற்கணும்னா நிற்கும். அவர் கரத்தில் எல்லாமே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையின் சகல பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தண்ணீரை கூட கார்மேகத்தில் கட்டி வைத்திருக்கிறார். அதன் பாரத்தினால் மேகம் கிழிவதில்லை. மேகம் எங்கேயா கிழிஞ்சி தண்ணி விழுந்தா என்னத்துக்கு ஆகும்? மொத்தமா உலகமே அழிந்து போய்விடும். ஏற்கனவே நோவாவின் நாட்களில் தண்ணீரினால் உலகம் அழிந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னார், இனி நான் இந்த உலகத்தை தண்ணீரினால் அழிக்கப் போவது இல்லை. மனிதர்கள் கோபப்படுத்தினாலும் கர்த்தர் மட்டாய் தண்டித்து ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். தண்ணீர் அந்த கார் மேகத்தில் ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆண்டவர் ஆராதிக்கிறோம் பாருங்க. ஏன் இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து காட்டுறேன்னா, நம்முடைய ஆண்டவருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது.
இயற்கையில் எவ்வளவு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வரும்போது, பூமியின் மேல் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தவர் நம்முடைய தேவன். சகல மிருகங்களையும் சகலவற்றை நீ ஆண்டு கொள்வாயாக என்கிற அதிகாரத்தை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் மனிதன் அதை பிசாசின் கையிலே கொடுத்து விட்டான். மறுபடியும் சிலுவை மரணத்தினால் இயேசு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை சேவிக்கிறவர்களுக்கு சகலவற்றுக்கு மேல் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தினவர் யார்? பூச்சக்கரம் முழுவதையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். எது எங்க இருக்கணும், எந்த நேரம் எது நடக்கணும், இதையெல்லாம் கர்த்தர் அழகா ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில உங்களை ஒழுங்குபடுத்தியவர் யார்? நம்முடைய கர்த்தர். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அவர், அவ்வளவு சக்தி வாய்ந்த தேவன் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இரண்டாவது கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு தருகிற ஆசீர்வாதம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 2:18 13 வாசிப்போம், 14 வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13, 14. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, வாசிங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனை துதித்தார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம் புதிய ஏற்பாட்டில் ஆராதிக்கிற சேனையை கர்த்தர் எழுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு பிறந்தபோது பரம சேனை இறங்கியது. பரலோகத்தில் ஒரு வர்ஷிப் டீம், ஆராதிக்கிற ஒரு சேனை இருக்கிறது. 1/3 லூசிஃபர் கூட்டம் கீழே விழுந்து போனது, பிசாசாக மாறி போய்விட்டது. ஆனால் மறுபடி அதே இடத்துல கர்த்தர் நம்மை ஆராதிக்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? லூசிஃபருடைய விழுந்து போன ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். சபையின் நோக்கம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சபை ஆண்டவர் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறாரு? இந்த பூமியில இயேசுவை ஆராதிக்கணும். பரம சபை இருக்கிறது பரலோகம், அங்கேயும் என்ன நோக்கம்னா அங்க போய் இயேசுவை ஆராதிக்க போறோம். பரம சேனை, பரலோகத்தில் இருக்கிற ஒரு சேனை, ஒரு தூதன் இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறான். மெய்ப்பர்களுக்கு தரிசனம் கிடைக்கிறது, இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஆராதிக்கிற ஒரு சேனை அந்த தூதனோடு வந்து நின்று என்ன சொல்லி பாடுகிறார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நல்ல பாடி ஆராதிக்கணும், விடுதலை உண்டாயிரும். பவுலும் சீலாவும் கர்த்தரை பாடி துதித்த போது கட்டுகள் கலன்று போனது. சிறைச்சாலையில் யாரு செய்ய முடியாததை ஆராதனையின் பிரசன்னம் செய்தது. உங்கள் வாழ்க்கையில் சில கட்டுகள் இருக்கும், குடும்பத்தில் கட்டுகள், குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பான் பிசாசு. நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், திடீர்னு தவறான எண்ணங்கள் வந்துடும், பிரச்சனைகள் உருவாயிடும். சிறிய விஷயம், ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையை பிசாசு கிளப்பிடுவான். சாப்பிட மனசில்ல, வீட்டில் போனால் சிலர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன? பிரச்சனை, மனதில் பயங்கரமான அழுத்தம். இதெல்லாம் எங்கே வருது? ஆராதிக்காத வீட்டுக்குள்ளே நடக்கும், ஜெபம் இல்லாத வீட்டுக்குள்ளே நடக்கும். உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நல்ல கர்த்தரை ஆராதிங்க. வலது கையை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே எங்கள் வீடு ஆராதனையின் பிரசன்னத்தினால் நிரம்பட்டும். நல்ல பாடுகிற கிருபை எங்களுக்கு தாங்க, பாட்டு பாடி ஆராதிக்கிற கிருபையை தாங்க. வலது கை உயர்த்தி கேளுங்க, கிருபையை தருவார். ஆண்டவரே நல்ல ஆராதிக்கிற ஒரு ஸ்பிரிட்டை கொடுங்கப்பா. ஆராதனையின் ஆவி, துதியின் ஆவி எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம். இந்த ஆராதனை நடக்கும்போது பூமியில் சமாதானம் வருது. உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம் வரணும்னா நல்லா ஆராதிங்க.
வீட்டில் ஆராதித்தா இங்கே கண்டிப்பாக ஆராதிப்போம். வீட்டில் பாடாதவங்க சபையில் பாடவே முடியாது. வீட்டில் அமைதியாக இருந்தோன்னா சிலர் மனைவியை பாட சொல்லிவிட்டு இவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க. மனைவி பரலோகத்துக்கு போனால் போதுமா? எல்லாரும் பாடணும். பெரியவர்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும். நம்ம மனுஷனுக்கு பாடலை, ஏதோ கட்சி தலைவனுக்கு பாடலை, இயேசுவுக்கு பாடுகிறோம். இயேசுவை தான் உயர்த்துகிறோம். ஆமென். நல்ல பாட்டு பாடணும். ஹல்லேலூயா. பாட்டே பாடாத கணவன்மார் இருந்தால் மனைவிமார் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வாயை திறந்து பாட உதவி செய்யும். வீட்டில் பாடணும், ஆராதிக்கணும். அந்த ஸ்பிரிட்டை கொடும். வேலை 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 பணம் இதிலையே ஃபோக்கஸ் போயிட்டுருக்கா? கொஞ்சம் நேரம் எடுத்து ஆராதிங்க வீட்டில் உட்காந்து. இந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் நேரம் வீட்டில் வர்ஷிப் பண்ணுங்க, நல்லா ஆராதிச்சு பழகுங்க. கர்த்தர் அதில் பிரியமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறார். ஏற்கனவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். தாவீதின் கூடாரத்தை மறுபடி நான் சரி பண்ணுவேன். எங்க எழுதியிருக்கிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கு. விழுந்து போன தாவீதின் கூடாரம். அதாவது தாவீதின் நாட்களில் 24 மணி நேரமும் கர்த்தர் ஆராதிக்கிற ஒரு சேனை இருந்தது. ஆமென். ஒரு ஆராதிக்கிற சேனை. இப்போ நம்ம சபையில் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சேனை எழும்பிட்டே இருக்கு ஜெபத்துக்காக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு நாள் வாங்கலேன், தயவு செய்து குடும்பமாக வந்து அந்த அறையில் ஜெபம் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பிரசன்னம் இருக்குது. வீட்டில் ஜபிக்கிறத விட பல 1000 மடங்கு சபையில் ஜபிக்கிறது கோடி மடங்கு ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நேரத்தை கொடுங்களேன். நீங்கள் நேரம் கொடுக்கலன்னா என்ன பிரச்சனை ஆகும் தெரியுமா? என்னைக்காவது போவோம்னு நினைப்போம், கடைசியில் போகவே முடியாது. தாவீது அந்தி சந்தி மதியம் ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணுறான். தானியேல் வழக்கத்தின்படியே ஜெபம் பண்ணுறான். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் ஜெப நேரமாக பிரதிஷ்டை பண்ணிடணும், அதை மாற்றவே கூடாது. நேற்று பார்க்குறேன் ஒரு குடும்பம் 4 பேர் வந்து நேர் முழங்கால் அப்படியே சுற்றி நின்று அந்த அறையில் ஜெபம் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி குடும்பமாக வாங்க ஜெபம் பண்ண. ஒரு துதியின் ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். வேற சத்தமே கேட்காது, சண்டை சத்தங்கள் கேட்காது, அந்த ஸ்பிரிட் உள்ளே வராது. ஹல்லேலூயா. ஆராதித்தால் உங்கள் வீடுகளில் மாற்றங்கள் வரும். அப்போ தாவீதின் காலங்களில் அப்படி ஒரு சேனை இருந்துச்சு. வர்ஷிப்காக ஒரு பெரிய டீமை வச்சுருந்தான். நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அது பாடல்களின் தலைப்பு என்ன வாத்தியத்தில் வாசிக்கப்பட்டது இதெல்லாம் அங்கே எழுதியிருக்கு. அவன் நாட்களில் அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமை. ஆனால் நாளடைவில் அதை கண்டுகொள்ளாமல் போயிட்டாங்க ராஜாக்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி இல்லாமலே போயிடுச்சு. அந்த கூடாரமே விழுந்து போச்சு. தாவீதின் கூடாரம்னா என்னது? ஆராதனை, துதி. திரும்ப ஆண்டவர் எடுப்பித்து கட்டுவேங்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நல்லா ஆராதிச்சு தேவ பிரசன்னத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் ராகத்தோட பாடன்னு அவசியமே இல்லை. நீங்கள் சத்தம் உயர்த்தி பாடினாலே உங்கள் சத்தம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கு. ஆராதனையின் பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தாவீது 40 வருஷம் சிங்காசனத்தில் அப்படியே எந்த தடை இல்லாமல் போயிட்டுருக்க காரணம் பேக்கப்பில் ஒரு ஆராதனை, பின்னால் ஒரு வர்ஷிப் டீம் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்குன்னா நீங்கள் நல்லா ஆராதிக்கிறவங்கள மாறுங்க, நல்லா ஆராதிக்கிறவங்கள மாறுங்க. தாவீது துதித்து 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 கிருபையை சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டான். நம்ம போடுற முழங்கால் ஜெபம் இதெல்லாம் வரும் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். போடுற முழங்காலுக்கு ஒரு நாளும் பலன் இல்லாமல் போகாது. ஒரு சொட்டு கண்ணீருக்கும் பலன் உண்டு. வாயை திறந்து பாடுனா அதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் நன்மைக்காக மட்டும் இல்லை, இயேசு உயர்த்துற மட்டும் இல்லை, உங்கள் சந்ததிக்கே நீங்கள் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் வீடுகள் மறுரூபமாகும், குடும்பம் மறுரூபமாகும்.
அந்த ஆராதனையின் பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தாங்க. பரலோகத்திலேருந்து பூமிக்கு இறங்கி வந்துருச்சு. கொயர் டீமு கீழே இறங்கிட்டு, பாட்டு பாடுற சேனையே கீழே இறங்கிட்டு. இயேசு பிறந்த போது உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு சேனை இறங்கணும். ஆராதிக்கிற பரலோக சேனை அன்று பூமியில் இறங்கினது போல இன்று நம்முடைய வீடுகளில் இறங்கணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எந்த தீங்கு அணுகாது. ஆராதிக்கிறவங்களை எந்த பிசாசும் ஜெயிக்கவே முடியாது. கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலாக இருப்பார். மூன்றாவது ஆசீர்வாதம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதங்களில் மூன்றாவது என்ன? நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். இதுதான் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி அனுசரிக்க போகிறோம். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்திருக்கிறது. இந்த இரத்தத்தின் இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இரத்தம் வீண் வார்த்தைகளை பேசாது. இந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசிக்கொண்டே இருக்கு. இந்த இரத்தம் நமக்குள்ள இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவின் இரத்தத்தினால் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த இரத்தத்தோடு நமக்கு ஒரு ஐக்கியத்தை இயேசு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? இந்த பாத்திரம் எங்க ஐக்கியமா இருக்கு? நம்ம கர்த்தருடைய பந்தியில திராட்சை ரசத்தை எடுக்கிறோமே, இது எங்க உள்ள ஐக்கியத்தை காண்பிக்கிறது? இயேசுவின் இரத்தத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அடிக்கப்பட்ட சரீரம், சரீரத்தில் இருக்கிற தழும்புகள் நம்மை சுகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த சரீரத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். கர்த்தருடைய பந்தி எவ்வளவு கனத்துக்குரியது என்பதை பாருங்கள். எவ்வளவு ஆயத்தத்தோடு நாம் இதற்கு வர வேண்டும். கவனிங்க, எவ்வளவு ஆயத்தத்தோடு நாம் வரணும். கர்த்தருடைய பந்தி சாதாரணமானது அல்ல. நம்ம எடுக்கிற திராட்சை ரசம் இயேசுவின் இரத்தத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறது. நாம் பிட்டு புசிக்கிற அப்பம் அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படுத்துகிறது. இந்த சரீரத்தில் தழும்புகள் இருக்கிறது, காயங்கள் இல்லை. இயேசுவின் சரீரத்தில் என்ன இருக்கிறது? தோமாவை பார்த்து சொல்றார், விழாவில் போடு, கையை போட்டு பாரு, தழும்புகள், காயம் இல்லை, தழும்புகள். அவருடைய சரீரத்தோடு ஐக்கியப்படும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? இந்த தழும்புகள் நிறைந்த சரீரத்திலிருந்து ஒரு சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து வருகிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமடைகிறோம். இந்த தழும்புகள்ல இருந்து ஒரு பவர், வல்லமை வருது. இது நம்மளை சுகப்படுத்தி கொண்டே இருக்கும். சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம். சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களான்னு ஓட வேண்டாம். நீங்கள் சபையில் வந்து இயேசுவை விசுவாசித்து கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தோடு என்னை ஐக்கியப்படுத்தும், சரீரத்தோடு ஐக்கியப்படுத்தும். இதுவரை தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறாதவங்க வருகிற நாட்களில் இந்த வருஷம் முடிவுக்குள்ளே இன்னொரு ஞானஸ்நான ஆராதனை இருக்கு. அந்த ஞானஸ்நான ஆராதனையில் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க. நீங்கள் இந்த கர்த்தருடைய பந்தியில் இன்று பங்கெடுக்க முடியாதவங்க புது வருஷத்துலேயே ஆகிலும் பங்கெடுக்கலாம். இந்த வருஷ கடைசிக்குள்ளே இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. சிறு பிள்ளைகளில் பாரம்பரிய திருச்சபைகளில் தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்துருப்பாங்க. அது பைபிள் படி செல்லாது. தெளிப்பு ஞானஸ்நானம் பைபிளில் இடம் பெறலை. ஞானஸ்நானம் என்றாலே மூழ்கி எடுப்பது. ஆமென். ஞானம் வந்த பிற்பாடு எடுக்கிற ஸ்நானம், அதான் ஞானஸ்நானம். ஸ்நானம் என்றால் மூழ்குதல். எல்லாரும் சொல்லுங்கள், ஸ்நானம் என்றால் மூழ்கவே இல்லைன்னா எங்கே கழுவப்படுறது, எங்கே சுத்திகரிக்கப்படுறது? அப்போ அது வேதத்தில் இல்லை. ஒருவேளை நீங்கள் அதை எடுத்தோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தால் மறுபடியும் எடுக்கணும். மறுபடின்னு சொல்கிறத விட இதுதான் ஞானஸ்நானம். முதல் ஞானஸ்நானமே தான்.
ஆமென். ஆகவே உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதிகள் எல்லாம், வியாதி வந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தழும்புகள், அவர் சரீரத்தோடு ஐக்கியப்படுறோம், இந்த தழும்புகளினால் அற்புதம் நடக்கும், சுகம் உண்டாகிக்கொண்டே இருக்கும். அதனால தான் வாசிக்கும் போது இந்த கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று பைபிள் சொல்கிறது. நிறைய அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதன் சத்தியம் என்ன, ஆழம் என்ன என்பதை புரிந்து நம்ம அதில் பங்கெடுக்கணும். விவரம் இல்லாமல் நம்ம அதை பங்கெடுக்கக்கூடாது, ஆயத்தம் இல்லாமல் பங்கெடுத்துடக்கூடாது. அவ்வளவு கனத்துக்குரியது. இந்த இயேசுவின் ரத்தத்தை கண்டு பிசாசு ஓடுவான். சங்கார தூதன் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே வரவே இல்லை. இன்னைக்கு நிறைய சங்கார ஆவிகள் போராடுது. இன்னைக்கு பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வியாதி, பலவீனம், காய்ச்சல், இருமல். இந்த ஆவிகள் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் எல்லாம் கையை உயர்த்தி வேலி அடைங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாராவது காய்ச்சல் பலவீனத்தில் இருந்தால் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, சங்கார தூதன், வியாதி, பலவீனம், கஷ்டம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எங்கள் பிள்ளைகளை தொடக்கூடாது, எங்களை தொடக்கூடாது. இரத்தத்தால் வேலி அடைக்கிறோம், இரத்தத்தால் வேலி அடைக்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசு ஓடுகிறான். இந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது, இந்த இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, இந்த இரத்தத்தில், இயேசுவின் இரத்தத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதத்தில் முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இயேசுவின் இரத்தம். நான்காவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 14:20. மீதி எடுக்கிற ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க. மீதி எடுக்கிற ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறீங்களோ அதில் மீதி எடுக்கணும். ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறீங்களா, மீதி பணம் எடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாமே மீதி வருதா, எக்ஸஸாக இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். தேவைக்கு மாத்திரம் அல்ல, தேவைக்கு அதிகமாக நம்ம ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. மீதி எடுக்கிற ஆசீர்வாதம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தாங்க. 12 சீஷர்கள், 12 கூடைகள். ஹல்லேலூயா. யாருக்கு கொடுத்தாரு? இந்த மீதி வருகிற ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சது? சீஷர்களுக்கு. இது பொதுமக்களுக்கு கிடையாது. இது அவ்வப்போது இயேசுவை தேடி வந்துட்டு அப்படி தூரமாக நிற்கிறவங்களுக்கு கிடையாது. மீதி எடுக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு? சீஷர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, யாருக்கு? ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயேசுவை தேடிட்டு மற்ற நாளில் ஒரு ஜெபமும் இல்லை, ஒரு ஆராதனையும் இல்லை, கூட்டங்களை மிஸ் பண்ணிடுறோம். வீட்லேயும் ஜெபம் இல்லை, ஆராதனைக்கு வர்றதில்லைன்னா நம்ம ஒரு பொதுமக்கள் மாதிரி சில ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு போயிடுவோம். ஆனால் மீதி எடுக்கிற ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்குறாருன்னா, இயேசுவோடு நிற்கிறவர்கள், இயேசுவோடு வாழ்கிறவர்கள், இயேசுவோடு நடக்கிறவர்கள், இயேசுவோடு இணைந்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் பிட்டு கொடுத்தார், ஆசீர்வதிச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள் எல்லாம் கணக்கு தெரியாது, பைபிளில் சொல்லப்படலை. தோராயமாக ஒரு 20,000மோ ஒரு 25,000மோ மொத்தம் சாப்பிட்ருக்கலாம், புருஷர்களையும் சேர்த்து. தேவனுடைய பிள்ளைகளே, மீதி எடுக்கிற ஆசீர்வாதம், கூட நிறைய வர்ற ஆசீர்வாதம் யாருக்கு? இயேசுவின் சீஷர்களுக்கு, இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு. சில ஆசீர்வாதங்கள் சீஷர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவை எப்படி பின்பற்றுகிறோமோ அதை பொறுத்து தான் ஆசீர்வாதமும் வரும். மற்ற ஜனங்கள்லாம் வந்தாங்க, சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர்களை வரிசையாக உட்கார வச்சாங்க, அவர்களுக்கு அப்பங்களையும் மீனையும் பரிமாறினாங்க, இயேசு சொன்னதெல்லாம் செய்தாங்க. கடைசி வரை இயேசுவோட நின்றார்கள். ஆமென். கூட நிறைய ஆசீர்வாதம் வேணுமா? மீதி எடுக்கிற ஆசீர்வாதம் வேணுமா? கடைசி வரை இயேசுவோட நில்லுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை விட்டு விலகிறாதீங்க. இயேசுவினிடத்தில் பெற்றதை ஜனங்களுக்கு கொண்டு சேர்த்தாங்க சீஷர்கள். அவர்களுக்கு தான் மீதி எடுக்கிற ஆசீர்வாதம் கிடைச்சு. இயேசுவினிடத்தில் பெற்றதை எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க? ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தது நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக. நீங்கள் இயேசுவினிடத்தில் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவித்து
இரட்சிப்புக்குள் ஜனங்களை கொண்டு வர வேண்டும். இயேசுவினிடத்தில் பெற்ற ஆசீர்வாதங்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். சீஷர்கள் இயேசுவினிடத்திலிருந்து பெறாங்க, ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்பத்தை வாங்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மீனை வாங்குறாங்க, ஜனங்களுக்கு கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வசனத்தை வாங்குறீங்க, சபையில் 6 நாள் வெளியில் போய் சொல்லணும். ஒரு நாள் வசனத்தை வாங்கணும், 6 நாள் போய் ஊழியம் செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் நாம் இயேசுவினிடத்தில் பெற்றதை ஜனங்களுக்கு கொடுக்கிறது. அப்படி வாங்கி கொடுக்கிறவங்களுக்கு மீதி எடுக்கிற கிருபையை தருவார். வாங்கி வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணக்கூடாது. வசனத்தை வாங்கி, சத்தியத்தை வாங்கி அப்படியே உள்ளேயே நிரப்பி வெளியில் சொல்லாமலே இருந்துடக்கூடாது. கூட நிறைய ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? மீதி எடுக்கிற ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் எங்கேயா நடக்க போகுது? நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், கர்த்தர் செய்வார். ஆமென். அவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்னா பெற்றதை ஜனங்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, பெற்றதை ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஒரு ஆசீர்வாதத்தை பெறீங்க சபையில், 4 பேருக்கு போய் சொல்லணும், எங்கள் சபைக்கு வாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், என் மனதில் ஒரு விடுதலை வந்திருக்கு, என் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு என்று வாரத்தின் 6 நாளும் வெளியே போய் சொல்லணும். இதுதான் சீஷர்கள். இவர்களுக்கு தான் கூட நிறைய கொடுத்தாரு. யாருக்கு மீதி எடுக்கிற ஆசீர்வாதம்? கடைசி வர காத்திருக்கிறவங்களுக்கு. சீஷர்கள் முதல்ல சாப்பிடலை. வெயிட் பண்ணுறாங்க. எல்லாம் சாப்பாட்டு ராமர்கள் தான். பேதுரெல்லாம் பசினா அவனுக்கு எல்லாம் பறந்துடும். இயேசு போயிட்டார் இல்லைன்னொன்னே கடலுக்குள்ளே திரும்ப இறங்கிட்டான். பசி தாங்க முடியலை. அப்படிப்பட்டவங்க தான். ஆனால் இயேசுவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கடைசி வர காத்திருக்கிறாங்க. சில அற்புதங்களை நீங்கள், பெரிய அற்புதத்தை யாருக்கும் கிடைக்காததை நீங்கள் பெறன்னா காத்திருங்க, காத்திருங்க, காத்திருங்க. கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, வசனம் சொல்லுகிறது, என்ன செய்கிறார்கள்? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். உடனே சில ஆசீர்வாதம் வரும், சில ஆசீர்வாதம் காத்திருந்து கிடைக்கும். ஆமென். நம்ம சபையில் கூட்டங்கள், நிகழ்ச்சிகள், ஆராதனைகள், விசேஷ ஜபங்கள்லாம் நடக்கும்போது ஆகாரம் கொடுக்குறோம். கடந்த உபவாச ஜபத்தில் 3ஆவது நாள் நல்ல ஆகாரம், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி ஆனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எக்ஸஸாக மீதி எடுப்போம். எல்லா கூட்டத்திலையும் கொஞ்சம் மீதி வரும்படி தான் செய்கிறது, குறை வந்துடக்கூடாது. மீதி வர்றதை என்ன செய்வோம்? கடைசியில் யார் யார் நின்று சகோதரர்கள், சகோதரிகள், சில தாய்மார்களெல்லாம் உதவி செய்வாங்க. பாத்திரங்களை கழுவுறது, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும். அவர்களுக்கு மீதம் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வரை நிற்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? மீதம் இருக்கிற எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவோம். கொண்டு போங்க. சில சொல்லுவாங்க, 2-3 நாள் இதான் எங்கள் சாப்பாடு, வீட்டில் சமைக்கவே இல்லை, சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கு கொடுக்குறோம்? யாருக்கு கர்த்தர் கொடுக்குறாரு? கடைசி வரை நிற்கிறவங்களுக்கு, காத்திருக்கிறவங்க. சில நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சோடனே சடார்னு ஆள் காணும். கடைசியில் ஒரு 2-3 பேர் தான் நிற்பாங்க. அந்த 3 பேருக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஹல்லேலூயா. கடைசி வரை நிற்கிற கிருபை, காத்திருக்கிற கிருபை. ஆமென். ஸ்தோத்திரம். கடைசி வரை ஊழியம் செய்யணும், ஊழியத்தை தாங்கிட்டே இருக்கணும். அவர்களுக்கு கூட நிறைய ஆசீர்வாதம், மீதி எடுக்கிற ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 5ஆவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, ரொம்ப முக்கியமான வசனம், மீண்டும் வாசிப்போம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். 5வது புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்ன? விருப்பத்தை உண்டாக்குவார். தேவ சித்தம் செய்ய ஒரு விருப்பம் உண்டாகும், ஊழியம் செய்ய ஒரு விருப்பம் உண்டாகும். இந்த சபையில் வந்து பணிவிடை ஊழியங்களை செய்வதற்கு ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். யோவான் 5:6 நீ விரும்புகிறாயா? இயேசு கேட்கிறார். விரும்பினாதான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். இந்த விருப்பத்தையும் விருப்பம் நிறைவேறுவதற்கான கிரியைகளையும் இயேசுவே நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
இயேசுவே உண்டாக்குகிறார். 38 வருஷம் வியாதியோடு இருந்த பெதஸ்தா குலத்தில் இருந்த மனுஷனை நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விருப்பம் இருக்கா? ஜெபம் பண்ணுறதுக்கு விருப்பத்தை இயேசுவே உண்டாக்குகிறார். சகைவுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு, இயேசுவை பார்க்கணும். விருப்பம் வந்தவுடன் இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆமே. எத்தனை பேர் வீட்டுக்கு இயேசு வரணும், விரும்பணும்? உங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் வைக்கிறதுக்கு விரும்புங்க, ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமே, ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் நடந்துகிட்டே இருக்கணும், அது ஒரு ஆசீர்வாதம். அடிக்கடி வந்து ஜெபிக்கிறத நீங்கள் விரும்பணும், கூட்டங்கள் நடத்துகிறத விரும்பணும். கேர்சல் நடத்தும் போது ஒரு வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேர்சல் நடத்துகிற லீடரை கூப்பிட்டு, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, மற்ற எந்த விசுவாசியும் வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க, எப்போனாலும் வாங்கய்யா, வேறு யாரையும் கூப்பிடக்கு நாங்கள் விரும்பலை அப்படின்னு. நான் சொன்னேன், கேர்சல்னாலே எல்லோரும் வரணுமா? இல்லைன்னா வீடை தான் மாற்றணும், வேறு வழி இல்லை. கேர்சல்னா ஐயோ நீங்கள் வாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் நடத்துகிற லீடர்ஸ், நீங்கள் வாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் நடத்துங்க, ஆனால் வேறு யாரையும் கூப்பிடாதீங்க. அது என்ன கூட்டம் தெரியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம புரிதல் வேணும். நம்ம வீட்டில் எல்லாரும் சில நாளைக்கு வீட்டுக்கு எல்லோரும் வந்தால் பிரச்சனை ஆயிருமோன்னு, அதனால தான் கேர்சலில் தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். காஃபி, டீ, வடை இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வாரம் வாரம் நடத்துகிறோம், அவங்களுக்கு ஒரு சுமையை சுமத்தக்கூடாது. அவங்க செய்கிறது வேறு, சும்மா வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேறு யாரும் வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ளே. எத்தனை பேர் வந்தாலும் ஆசீர்வாதம்? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் வீடு எல்லாரையும் போஷிக்கிற ஒரு இடமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. அவங்க அறியாமல் சொன்னது, யாருன்னு யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், விருப்பத்தை உண்டாக்குவார். இயேசு என்ன செய்வார்? விருப்பத்தை உண்டாக்குகிறார். விருப்பம், இது இயேசு தருகிற ஒரு ஆசீர்வாதம். எவ்வளோதான் போராடி ஜெபம் பண்ணாலும் மாற்றமே இல்லை, காரணம் விருப்பமே இல்லை. இந்த விருப்பத்தை இயேசு உண்டாக்குவாராக. இன்னைக்கு ரட்சிக்கப்படாமல் யாராவது உங்கள் குடும்பத்தில் இருந்தால் எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே உங்கள் மேலே ஒரு விருப்பத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் மேலே யாரும் வெறுப்பில் இருக்கிறாங்களா? ஏதோ கடந்த காலத்தில் வந்த கஷ்டங்கள், இழப்புகள் நிமித்தம் ஒரு வெறுப்புலையே வாழுவாங்க. சபையை பற்றி சரியாக தெரியாது. சபைனா அது ஏதோ மத மாத்திர இடம், சபைக்கு போயிடாதீங்கம்பாங்க. அது ஆவிக்குரிய சபைக்குன்னா ரொம்ப தடை வரும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் போனால் உங்களை மாற்றிடுவாங்க. இல்லை, வசனத்தின்படி நீங்கள் மாறுகிற இடம் சபை. இங்கே யார் தனிப்பட்ட கொள்கைகள் கிடையாது, தனிப்பட்ட மனித விருப்பங்கள் வெறுப்புகள் கிடையாது. இந்த சபை வசனத்தால் இயங்குகிற சபை, வசனத்துக்கு கட்டுப்பட்ட சபை. இங்கே வசனம் போதிக்கப்படுகிறது, இந்த வசனம் உங்களை மாற்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த வசனம் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். பிரசங்கத்தை கேட்க கேட்க உங்களுக்குள்ள மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. 6வது குறிப்பு, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 6வது புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் என்ன? சூழ்நிலைகளை பாராமல் தங்கள் பலத்திற்கு மிஞ்சி இயேசுவுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எப்படி கொடுக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, பலத்துக்கு மிஞ்சி. இந்த சபையில் நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் வீண் போகாது, இது இயேசுவின் ராஜ்யத்தை கட்டுவதற்காக பயன்படுகிறது. நமக்குரியது நம்மிடத்தில் இருக்கணும், தேவனுக்குரியது தேவனிடத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குரியது நம்மிடத்துக்கு வரணும்னா தேவனுக்குரியதை தேவனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நமக்குரியது பரலோகத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுக்குரியது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தில் குவிஞ்சிட்டே இருக்கு. இதெல்லாம் பெறணும்னா தேவனுக்குரியதை நம்மிடத்தில் வச்சுட்டு இல்லாமல் தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதம் பெருகிட்டே இருக்கும். இறைக்கிற கிணறு ஊறும். கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக உங்கள் வருமானத்திலிருந்து எடுத்து எடுத்து ஊற்று மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் வருமானம் பெருகி கொண்டே இருக்கும். இந்த சபை மூலமாக எத்தனையோ ஊழியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு
கொடுக்க 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 நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். நமக்குரியது தேவனிடத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, நமக்குரியது தேவனுக்குரியது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிடுங்க, இதை மனசில் வச்சுக்கிடுங்க. நமக்குரியது தேவனிடத்தில் இருக்கக்கூடாது. தேவனுக்குரியதை நம்ம வச்சுருந்தாலும் பாவமாயிரும். நமக்குரியதை தேவனிடத்தில் வச்சுருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யலைன்னு அர்த்தம். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம், முக்கியமான வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். லேவியராகமம் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேசத்திலே, எல்லாரும் வாசிப்போம், தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. எல்லாரும் சொல்லுங்க, தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இயேசு சொல்லியிருக்கிறார், அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆகவே அது புதிய ஏற்பாட்டிலும் இடம்பெறுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கட்டாயத்தின் அடிப்படையில் அல்ல, எவ்வளோ நாள் இயேசு கொடுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உதாரத்துவமாய் கொடுத்தாங்க. அப்போ தசம பாகம் இயேசுக்குரியது, கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. உங்கள் வருமானத்தில் எல்லாம் தசம பாகம் எல்லாம் அப்படின்னா ஒரு வேலை இல்லை, பல வேலைகள் செஞ்சு பல வேலையிலிருந்து வர்ற வருமானம், அது எல்லாவற்றிலும் இயேசுவுக்குரியதை இயேசுவுக்கு கொடுக்கணும். ஆமென். இதுவரை ஒருவேளை அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா, 10ல் 1 பங்கு, 10,000 அப்படின்னா 1000, 1,00,000 அப்படின்னா 10,000 இயேசுவுக்கு கொடுக்கணும். ஆமென். 1,00,000 வருமானம், இயேசுவுக்கு 10,000, அது அவருக்குரியது, அது அவருக்குரியது. நம்ம அடிக்கடி சொல்கிறதில்லை, ஆனால் கர்த்தர் என்னைக்கு பேச விரும்புகிறாரோ அன்றைக்கு இந்த செய்தி வருது. இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை தேவனுக்குரியது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்குரியது தேவனிடத்தில் அங்கே காத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மலை மாதிரி வந்து பெய்யணும்னா, உங்கள் லைஃப்பில் குமிஞ்சு கிடக்கணும்னா, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதுவரை தசமபாக கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. 10ல் 1 பங்கு நான் இந்த சபையில் தேவனுக்கு செலுத்த கிருபை தாரும். ஆமென். எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு வருமானம் வருதோ, தசம பாகம் எல்லாம் 4 விதத்தில் வருமானம் வருதுன்னா 4 விதத்துலையும் தேவனுக்குரிய தசம பாகம் இருக்குது, மறந்துடாதீங்க. ஏதோ 1 பங்கை கொடுத்துட்டு மற்றதுலாம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. தசம பாகம் எல்லாம் என்று பைபிள் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்லுகிறான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும், எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. வருமானம் எந்தெந்த விதத்தில் கர்த்தர் உங்கள் தர்றாரோ எல்லாத்துலேயும் 10ல் 1 யாருடையது? கர்த்தருடையது. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 10ல் 1 அது யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. அதை நம்ம மீட்டு கொள்ளவே கூடாது. லேவியராம 27:37-31 வாசித்தீங்கன்னா, தசம பாகத்தை நம்ம கொடுக்காமல் இருந்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு 5ல் 1 பங்கை கூட்டி கொடுக்கணுமா. ஆகவே கொடுக்க கொடுக்க ஆசீர்வாதம். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கொடுப்பதை தவிர வேறொரு வழி இல்லை. சபையில் கொடுங்க, வெளியில் கொடுத்துறாதீங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்படுறீங்க, இந்த இடத்துல வசனத்தை கேட்குறீங்க, இங்கே கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இது உங்களுடைய சபை, இது தேவனுடைய சபை. இதிலே உங்கள் பங்கை நீங்கள் விதைக்க வேண்டும். அல்லது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தசம பாகம் கர்த்தருக்குரிய. நாங்கள் எந்த வீட்லேயும் வந்து ஜெபம் பண்ணும்போது சொல்கிறதில்ல, எந்த வீடு விசிட்டிங் போகும்போதும் சபை தேவையை கூட நான் சொல்ல மாட்டேன் இந்நாள் வரைக்கும், இனிமேலும் அப்படி தான். ஆனால் சபையின் தேவைகள் சபையில் அறிவிப்பு கொடுப்போம். நீங்கள் ஆவியானவர் ஏவுகிறபடி செய்யலாம். ஆனால் தசம பாகம் கட்டாயம், அது கண்டிப்பாக அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு போயிடணும். மற்ற ஊழியங்களுக்கு மிஷினரியை தாங்குகிறோம், இந்த மாதத்திலேருந்து இன்னொரு மிஷினரியை தாங்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் விரும்புகிறபடி அடுத்து கொடுக்கலாம். தசம பாகம் அது கர்த்தருக்குரியது, அதை நம்ம தொடவே முடியாது. அதை செலுத்தி பாருங்கள், உங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையை பார்ப்பீங்க. இந்த வருஷம் முடிகிறக்குள்ளே நிறைய காரியங்களில் நீங்கள் விடுதலை ஆகணும். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். வீடு இல்லாதவங்களுக்கு கர்த்தர் வீடை கொடுப்பார்.
நிலம் இல்லைன்னா நிலத்தை கொடுப்பார். வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா சொந்த வீடு கட்ட கர்த்தர் கிருபை தருவார். வாகனங்கள் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா வாகனங்களை வாங்க கர்த்தர் உதவி செய்வார். மழை பெய்து பாருங்கள், இப்போல்லாம் காரில் வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். பைக்கில் வர்றவங்களுக்கெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் கார் கொடுப்பாராக. நீங்கள் வாஞ்சிக்கணும்ல, நீங்கள் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. அது பாவம்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நம்ம சபையில் ஆசீர்வாதமாக வாழணும். ஒருத்தர் கூட கடனில் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்குரியது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. நமக்குரியது தேவனிடத்தில் இருக்கக்கூடாது. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே உமக்குரியதை உமக்கு கொடுக்க, நான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பரலோகத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கொடுக்கிறது கர்த்தருக்கு. இந்த சபையில் நீங்கள் கொடுக்கிறது இயேசுவுக்காக, இயேசுவுக்கு கொடுக்குறீங்க. கொடுக்க கொடுக்க இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோவான் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? உரிமையோடு கேட்கிறார். இன்னைக்கு இயேசு சொல்கிறார், எனக்குரியதை எனக்கு கொடு. உரிமையோடு கேட்கிறார். ஸ்தோத்திரம். உரிமையோடு கேட்கிறார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் தேவ சமூகத்தில் இந்த செய்திக்காக காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பேசுகிறேன். ஏதோ ஒரு செய்தியை கொடுக்குறேன்னு வரல. பல மணி நேரம் ஜெபம் பண்ணி காத்திருந்து தான் ஒவ்வொரு வசனமாக தர்றார். அப்போ இது உங்களின் ஆசீர்வாதத்துக்காக. இன்னைக்கு இயேசு உங்களிடத்தில் கேட்கிறார். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனால் உங்கள்கிட்ட ஏன் கேட்குறாருன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு கொடுக்குற காணிக்கைகள் எல்லாம் அன்பின் அடிப்படையிலே கொடுக்கப்படணும். இயேசுவை நேசித்து கொடுக்கணும். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருப்பார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்யுங்க. உங்கள் வருமானத்தில் 10ல் 1 இதுவரை தசம பாகம் செலுத்தலைன்னா, வர்ற நாட்களில் இந்த நாளிலிருந்து கர்த்தருக்காக அர்ப்பணித்து தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்க. தேவனுக்குரியது உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. உங்களுக்குரியது தேவனிடத்தில் இருந்தாலும் முன்னேற்றம் வராது. நமக்குரியதை கர்த்தர் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணணும். ஆமென். ஆண்டவரே, எனக்கு பொக்கிஷ சாலையிலிருந்து நீர் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இங்கேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் கர்த்தருக்கு. ஆமென் சொல்லுங்க. நம்ம அங்கேருந்தே கேட்குறோம், ஆண்டவரே வானத்தை திறங்கப்பா, கடனை நீக்குங்க, அதை நீக்குங்க. கர்த்தர் சொல்கிறார், இங்கேருந்து ரிலீஸ் ஆகட்டும், அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேருந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கர்த்தருக்குன்னு கேட்க சபையில் என்னென்ன தேவைகள் கொடுக்க முடிஞ்ச அளவு கொடுத்துட்டே இருக்கும். கர்த்தர் அங்கேருந்து நமக்கு தந்துட்டே இருப்பார். கொடுத்து இயேசுக்காக கொடுத்து யாரும் தரித்திரர் ஆனதே இல்லை. ஆமென். ஸ்தோத்திர. பரலோகம் கணக்கு வச்சிருக்கு. பரலோகம் கணக்கு வச்சிருக்கு. எல்லா ஊழியங்கள் நீங்கள் கொடுக்கிறவைகள், ஒவ்வொரு ஊழியத்துக்காக நீங்கள் செய்கிறீங்களா? சிறுவர் ஊழியத்தை செய்கிறீங்களா? எல்லாம் அந்த ஊழியத்துக்காக தான் செலவிடப்படும். எல்லாம் கணக்கு வைக்கப்பட்டு எதுவும் வேஸ்ட் ஆகாது. எந்தெந்த ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க அந்தந்த ஊழியத்திற்கு அது செலவிடப்படும். அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பெயர் எழுதி சிறுவர் ஊழியத்துக்கு கொடுத்தா உங்கள் பேரோட ரிஜிஸ்டர் பண்ணுவோம். பேர் இல்லைன்னா அன்னொன்று ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். பேர் இல்லைன்னா கூட அமௌண்ட்டு கணக்கில் வரும். இங்கே வருதுன்னா பரலோகத்தில் கண்டிப்பாக வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இடம் பெறும். கடைசியாக சொல்கிறேன், தேவனுக்குரியதை உங்களிடத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுங்க. உங்களுக்குரியதை கர்த்தர் பரலோகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணுவார். கடைசி 7வது அப்போஸ்தலர் 27:38. புதிய ஏற்பாட்டு 7வது ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம். எல்லாரும் வேகமாக திருப்பிக் கொள்ளுங்க. 27ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். 7வது ஆசீர்வாதம் என்ன? இயேசு நமக்கு தருகிற ஆசீர்வாதம் பயணத்தை லகுவாக்குகிற ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்கள். பயணத்தை, கடினமான பயணமாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லகுவாக்கணும்னா எரிய வேண்டியதை தூக்கி எறியணும். ஆமென். ராக்கெட் அந்த போக 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 மேலே அது எது தேவையில்லையோ ஒவ்வொரு பாட்டாக
கலந்து கலந்து விழுந்துடும். போய் சேர வேண்டியது அங்கே போய் என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணி ஆழமாக தேவனுக்குள்ளே வர 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 உங்கள் வாழ்க்கையில் பயணம் லகுவாயிட்டே இருக்கும். எல்லோரும் சொல்லுங்க, பயணம் களிம்பெல்லாம் நீக்குவார், சுத்திகரிப்பார். நம்மளை விட்டு போக வேண்டியதெல்லாம் போயிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்மளை விட்டு போகிறாங்களா? சந்தோஷப்படுங்க. சில மனிதர்கள் உங்களை விட்டு தூரமாக போயினாங்கன்னா சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென். தூர விளக்குகிறாரா? பயணம் லகுவாகுது. தூக்கி சுமக்க முடியாது எல்லாத்தையும். ஒரு குறிப்பிட்ட டைம் வர பார்ப்பாரு. அவர் நேரம் வரும்போது நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எதை எதை நீங்கள் காலி பண்ணணும்? காலி பண்ணணும்னா எதை நீங்கள் விடணும்னு அர்த்தம். எதை நீங்கள் விடணும் அதெல்லாம் விட்டுறணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சுமையை குறைக்கிற ஆசீர்வாதம். தாங்க முடியாத சுமை, சில எல்லாத்தையும் தூக்கி தலையில் சுமந்துட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்க வந்தவங்க போனவங்க எல்லா பாரத்தையும் சுமந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போக முடியாது. சுமக்க வேண்டியதை சுமக்கணும். தூக்கி கோதுமையை எங்கே எரிஞ்சாங்க? சாப்பிட்டு முடித்தோடனே கடலில் எரிஞ்சிட்டாங்க. டைம் வந்துச்சு, சாப்பாடு முடிஞ்சு தூக்கி மிச்சத்தை எறிங்க. சில நேரங்களில் கர்த்தர் செய்வார். எதை தூக்கி எறியணுமோ, சுமக்க முடியாமல் இருக்கிற பாரத்தெல்லாம் தூக்கி எறிங்க. தூக்கி தலையிலே வச்சுக்கிட்டு காலம்பூரா இயேசுவை சேவிக்கணும். நடக்க முடியாமல் நடந்துடக்கூடாது. கடைசி வரை இயேசுவை உத்தமமாக பின்பற்றுன்னா பயணம் லகுவாகணும். எல்லாரும் சொல்லுங்க, எது லகுவாகணும்? விசுவாச ஓட்டத்தில் பயணம் லகுவாகணும்னா விட வேண்டியதை விடணும். எல்லாரும் எழுந்து நிற்போம்.